ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூட நெஸ்கேஃப் காஃபி வச்சு ஒரு 5 o'clock பசங்களுக்கு கொடுத்துட்டு டியூஷனுக்கு அனுப்பி பாருங்கள். நல்லா ஹெல்த்தாக போவாங்க. ரைஸ் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை நினச்சி நம்ம கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி ரைஸ் மத்தியானம் வீழ்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அதுதான் இது. பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்துப்போம். அதுக்கு ஒரு கப் அளவு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு, ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி நறுக்கி கட் பண்ணி போட்டுட்டு, அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை வந்து ஒரு கப் அளவு போட்டிருக்கிறேன் நான். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் தேவைக்கு ஏற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு நம்ம சீரக பொடி போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஒரு கப் அளவு ரைஸ் பவுடர், ஒரு கப் அளவு கடலை மாவு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு, காரம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க சேர்ற மாதிரி. இப்போ பிசையும் போதுமே அது வந்து நம்மளுக்கு ஒரு கிரிப்ஸி கிடைக்காது. மாவு பதத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை பேஸ் பண்ணியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிசைறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கொஞ்சம் ஆயிலை கொஞ்சம் கூடுதலாகவே விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாவை வந்து பேஸ் பண்ணி கடலை மாவு, பச்சரிசி மாவு கிரிப்ஸிக்காக நல்லா சூப்பராக பிசைஞ்சு இந்த மாதிரி சிலிண்டர் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலிண்டர் மாதிரியோ இல்லை ரவுண்ட் மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா வித்தியாசமாக என்னவோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆயில் கொஞ்சம் நம்ம கையில் சேர்த்து நம்ம அதை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. எல்லாம் அழகாக ஒரே ஷேப்பில் பிடிச்சாச்சு. பழைய காலத்தில் வந்து பழைய சாதத்தை வந்து கிரைண்ட் பண்ணி அதில் தேவையான இதெல்லாம் போட்டு வடகை மாதிரி பண்ணி ஸ்டாக் வைப்போம். இப்போ நம்ம உடனே அதை யூஸ் பண்ணுற மாதிரி நான் காட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக வந்துச்சு. அது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள் எல்லோரும். இது கூட நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா கேரட் இருந்தால் அதை நம்ம சீவி அதை சேர்த்துக்கிட்டால் இன்னும் கூட கொஞ்சம் எனர்ஜியாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரிப்ஸியாக இருக்குன்னுட்டு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக இருந்தது. அது கூட சாஸ் கூடயோ இல்லை நம்ம சட்னி கூடயோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு 2 கிளாஸ் அளவு சன்ரைஸ் காஃபி ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி சூடாக பால் ஊற்றி காஃபி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 5 o'clock ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.